அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நேற்று பேஜர் மூலம் லெபனானில் தாக்குதல் நடந்த நிலையில் இன்று வாக்கி டாக்கி மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது மூத்த செய்தி ஆசிரியர் ரகுமான். ரகுமான் சார், வணக்கம். இப்போ இந்த வாக்கி டாக்கி மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. இது எந்த அளவுக்கு அங்க ஒரு இதை உருவாக்கி இருக்கு? லெபனான் மற்றும் சிரியாவில் நேற்று ஒரே நேரத்தில் பேஜர் கருவிகள் வெடித்து சிதறியதில் 12 பேர் உயிரிழந்தார்கள். கிட்டத்தட்ட 4000த்திற்கும் மேற்பட்டோர் பலத்த காயமடைந்தார்கள். லெபனானில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய இந்த தாக்குதல் தகவல் தொடர்பு கருவியை பயன்படுத்தி நடத்தப்பட்ட தாக்குதல் என்பதால் உலக அளவில் பெரும் கவனத்தை ஈர்த்தது. ஒரு தகவல் தொடர்பு கருவியை பயன்படுத்தி எப்படி தாக்குதல் நடத்த முடியும், அதுவும் ஒரே நேரத்தில் பெரும் சேதம் ஏற்படுத்தக்கூடிய வகையில், ஒரு லார்ஜ் ஸ்கேல் அட்டாக் என்று சொல்லக்கூடிய வகையில் ஒரு பெரிய தாக்குதலாக அது எப்படி நிகழ்த்த முடியும் என்கிற அந்த குழப்பம் இன்னும் ஓயவில்லை. அதற்குள் இன்று லெபனானில் வாக்கி டாக்கிகள் வெடித்து சிதறி இருக்கின்றன. நேற்று வெடித்து சிதறிய பேஜர் கருவிகள் எல்லாமே ஹெஸ்புல்லா அமைப்பினர் பயன்படுத்தக்கூடிய பேஜர் கருவிகளாகும். அவை இன்று உலகில் வேறு எங்கும் பயன்படுத்தப்படுவதில்லை. இவை வழக்கழிந்து போன தகவல் தொடர்பு கருவியாகும். செல்போன்கள் வருகைக்கு பிறகு பேஜர் கருவிகளை யாரும் பயன்படுத்துவதில்லை. ஆனால் செல்போன்களை பயன்படுத்தினால் தங்களுடைய தகவல்கள் ரகசியம் காக்கப்பட விடாமல் போய்விடும், அல்லது இஸ்ரேல் போன்ற நாடுகளைச் சேர்ந்த உளவு அமைப்புகள் அவற்றை வழிமறித்து தகவல்களை கேட்டு விடுவார்கள். தங்களுடைய தந்திரங்கள், வியூகங்கள் வெளிப்பட்டுவிடும் என்று அஞ்சி அவர்கள் செல்போன்களை பயன்படுத்துவதில்லை. அதற்கு பதிலாக மைக்ரோபோனோ, ஜிபிஎஸோ, கேமராவோ இல்லாத பழைய தகவல் தொடர்புகளான பேஜர்களை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். அப்படி பேஜர்களை அவர்கள் பயன்படுத்தி வந்த நிலையில் தான் நேற்று ஒரே நேரத்தில் அந்த கருவிகள் வெடித்து சிதறியதில் 4000த்திற்கும் மேற்பட்டோர் காயமடைந்தார்கள், 12 பேர் உயிரிழந்தார்கள். இந்த தாக்குதலே இன்னும் அது எப்படி நடத்தப்பட்டது, அதன் பின்னணியில் இருப்பது யார் என்பது குறித்து இன்னும் குழப்பம் நீடித்து வரக்கூடிய நிலையில் இன்று லெபனானில் வாக்கி டாக்கிகள் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. லெபனான் தலைநகர் பெய்ரூட், அதை சுற்றியுள்ள பகுதிகளில் பல இடங்களில் திடீரென அந்த வாக்கி டாக்கிகள் வெடித்து சிதறி இருக்கின்றன. இதில் 3 பேர் உயிரிழந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. லெபனானை பொறுத்தவரையில் வாக்கி டாக்கி கருவிகளுடைய பயன்பாடு குறைவுதான், அது குறைந்த அளவில் தான் பயன்படுத்தப்படுகிறது. அந்த வகையில் பெரிய சேதமில்லை என்று சொல்லப்படுகிறது. ஆனால் 3 பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய சூழலில் தகவல் தொடர்பு கருவிகளை பயன்படுத்தி ஒரு தாக்குதல் நடத்தப்பட முடியும் என்கிற அந்த நிலைதான் இப்பொழுது அந்த அதிர்ச்சிக்கு காரணமாக இருக்கிறது. ஏனெனில் செல்போன்கள் போன்ற கருவிகளை உலகம் முழுக்க பயன்படுத்துபவர்கள் ஏராளமான எண்ணிக்கையில் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட அந்த தகவல் தொடர்பு கருவிகளை திடீரென வெடிக்கை செய்து தாக்குதல் நடத்துவது என்பது பெருத்த சேதத்தை ஏற்படுத்திவிடும். அப்படிப்பட்ட தாக்குதல் நேற்று பேஜர் மூலம் நடந்தது என்றால் இன்று வாக்கி டாக்கி மூலம் நடந்திருக்கிறது. லெபனானில் அந்த தாக்குதல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அதே நேரத்தில் தகவல் தொடர்பு கருவிகள் மூலம் அடுத்தடுத்து தாக்குதல்கள் நடத்தப்படுவதானது உலக அளவில் இந்த பிரச்சனையை உற்று நோக்க வைத்திருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரஹ்மான். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.